ஃப்ரெண்ட்ஸ், இந்த பிஸ்னஸ் லைன் படிங்க, இதில் முக்கியமான நியூஸ்லாம் வந்துக்கிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லுவேன். அது நாட்டுக்கு உலகத்துக்கு முக்கியமான விஷயங்கள் பற்றி நிறையா வந்துக்கிட்டு இருக்குன்னு எல்லாத்தையும் சொல்ல முடியாது. அதனால் என்ன பண்ணுறேன், ஒரு 3 எடுக்கிறேன். ரீல்ஸில் 2 சொல்லியிருந்தேன். இதில் ஒரு 3 இல்லைனா ஒரு 4 டாபிக் பார்க்கலாம். 4 டாபிக் பார்க்கலாம். சென்டர் பேஜில் மட்டும் ஒரு 4 டாபிக் பார்க்கலாம் என்னென்ன இருக்குன்னு. ஐபிசின்னு ஒன்று, சம்திங் கால்டு ஐபிசி, இன்சால்வன்சி அண்ட் பேங்க்ரப்சி கோட். The Insolvency and Bankruptcy Code 2016 has facilitated a consolidation of the legal framework and hastened the resolution process of distressed companies by providing an improved efficient mechanism. இந்த கம்பெனிகள்லாம் போண்டி ஆகிறப்ப, திவால் ஆகிறப்ப அதை எடுத்து எப்படி அடுத்தது செய்யணுங்கிறதுக்காக வந்த ஒரு மெத்தட் இது. இந்த இன்சால்வன்சி அண்ட் பேங்க்ரப்சி கோட் அது வந்ததுக்கப்புறம் எவ்வளோ நல்லது நடந்திருக்குன்னு இந்த ஆர்டிக்கிளில் சொல்லியிருக்கார். மிஸ்டர் ஆனந்த் மெராத்தியா, சென்டர் பேஜில் வந்திருக்கு. அண்ட் ஐஐஎம் அகமதாபாத் ஸ்டடி ரிவீல்ஸ் மார்க்கெட் இம்ப்ரூவ்மெண்ட் இன் sales, employment, assets and market capitalization in the post-resolution phase. Among several studies that have been undertaken to comprehend and understand the effect of the corporate insolvency resolution process, CIRP. CIRP na என்னன்னு பாருங்க. It is certainly worthwhile to analyze IIM Ahmedabad's report of study on effectiveness of the resolution process, firm outcomes in the post-IBC period. Published in August 2023, the report examines the performance and outcomes of the கார்ப்பரேட் என்டிட்டிஸ் போத் பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் த ரெசல்யூஷன் ப்ராசஸ். இந்த ஐபிசி வரதுக்கு முந்தி ப்ராசஸ்லாம் எப்படி இருந்துச்சு, எவ்வளோ டேட்டா இருந்தது, அதுக்கப்புறம் எப்படி இருக்குங்கிறத இந்த ரிப்போர்ட் சொல்லியிருக்கு அப்படின்னு இவர் சொல்கிறாரு. த பர்ஃபார்மன்ஸ் ஆஃப் த ரிசால்வ்டு என்டிட்டிஸ் இஸ் ஆல்சோ கம்பேர்ட் டு பியர்ஸ் பை சைஸ் அண்ட் இண்டஸ்ட்ரி. அதே இண்டஸ்ட்ரியில் இருக்கிற அதே அளவு கம்பெனிஸ், அதே அளவுக்கு மார்க்கெட் கேப், அதே அளவுக்கு பிஸ்னஸ் பண்ணுறவங்க அவங்களோட கம்பேர் பண்ணி தான் எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. இது திஸ் கம்பேரிசன் ஷோஸ் how much of a difference there is between the changes brought about by improved management and the changes that have resulted from the market forces. The study largely focused on the aspects of why the IBC is positive in the field of handling பிஸ்னஸ் அண்டு ஸ்டேக் ஹோல்டர்ஸ். இந்த ஐபிசியால் நல்லது நடந்திருக்குன்னு சொல்லி பாயிண்டாக வரிசையாக போட்டிருக்கார். இந்த ஐபிசியை பற்றி பாருங்கள், செக் பண்ணுங்கள். நான் அப்போவே சொன்னேன், ஒரு மாதம் வந்து சொல்லியிருந்தேன். ஐபிசி, எம்பிசி, மானிட்டரி பாலிசி கமிட்டி, செபி, இந்த அப்ரிவேஷன்லாம் என்ன செய்கிறாங்கன்னு. ஐபிசினா என்னங்கிறது நீங்கள் 2 வரியில் எழுதிட்டு போயிடுவீங்க. ஆனால் அவங்க என்னென்ன செஞ்சுக்கிட்டு இருக்காங்க, என்னென்ன நடந்துக்கிட்டு இருக்குங்கிறது இதை படித்தா தான் உங்களுக்கு தெரியும். இது வெறுமனே நீங்கள் இன்டர்நெட்டில் மட்டும் பார்த்துட முடியாது, இந்த பிரிண்டில் பார்க்கணும். ஏன்னா இன்டர்நெட்டில் தேடுறப்போ உங்களுக்கு எதை தேடணும்னே தெரியாது. இதாக ஒரு டாபிக் பார்க்குறீங்க, ஆகா ஒரு சந்தேகம் வருதா, உடனே வந்து இன்டர்நெட்டில் தேடலாம். ஆனால் இது அப்படி இல்லை. நீங்கள் பார்க்குறப்ப, படிக்கிறப்ப, எல்லாத்தையும் பார்க்குறப்ப உங்களுக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ, உங்கள் கண் பார்வையும் தவறுதோ தவறலையோ அந்த நியூஸ் உங்கள் கண்ணில் படும். யூ வில் நெவர் மிஸ் எ நியூஸ் ஐட்டம் when going through your newspaper. It is different from what you do online or any other app. இது ஃபஸ்ட்டு நியூஸ். ரெண்டாவது மார்க்கெட் சம்மந்தப்பட்டது. ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன், இந்த ஒழுங்காக இதில் வாங்குங்க, இந்த ஆப்ஷன்ஸ், இன்ட்ராடே இதெல்லாம் வேண்டான்னு சொல்லுவேன். இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த F&O arena is not for the impulsive investor. SEBI says only 1 in 10 profits from this segment. A deep understanding of market mechanism and pricing models is needed. F&Oவில் ஆப்ஷன்ஸ் ட்ரேட் பண்ணுறவங்கள 10 பேரில் ஒருத்தருக்கு தான் லாபம் வருதுன்னு சொல்கிறாங்க. எங்களுக்கு எல்லா காசும் போச்சு. ட்ரை ரன்னாக பார்த்துக்கிட்டு இருந்தப்போ எல்லா லாபம் வந்துகிட்டு இருந்துச்சு. காசை போட்ட உடனே போட்ட 2லேயும் மொத்த காசும் போயிடுச்சு ஆப்ஷன்ஸில். அதுக்கப்புறமா இப்போ வந்து மீதி பார்த்துக்கிட்டே இருக்கோம், வரது பூரா சக்ஸஸ் ஆகுறது. கரெக்டாக நாங்கள் கை வச்ச 2 மட்டும் ஃபெயிலியர் அந்த ஒரு பர்டிகுலர் டே. இதனால் F&O பற்றி இப்போதைக்கு உங்களுக்கு வேண்டான்னு நான் சொல்லுவேன். அது வந்து இன்வெஸ்டர்ஸுக்கு, ஸ்டூடெண்ட்ஸுக்கு இல்லை. இது ஆனால் இருந்தாலும் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு நியூஸ். F&Oனா என்ன, ஃபியூச்சர்ஸ் ஏன் பண்ணுறோம், மார்க்கெட்டில் ஒரு நாளைக்கு எத்தனை பிஸ்னஸ் ஆகுது, எத்தனை கம்பெனிஸ் இருக்குது, மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் எவ்வளவு, எல்லா டீட்டெயிலும் நீங்கள் வந்து தேடலாம். மூணாவதாக ஒரு நியூஸ். எல்லோரும் யாரை பார்த்தாலும் இந்த பசங்க பூரா நாங்கள் ஏஐ படிக்க போகிறோம்னு சொல்கிறாங்க. ஏஐயால் என்ன ப்ராப்ளம் வருங்கிறதை இவர் சொல்லியிருக்கார் ஒருத்தர். யார்? மிஸ்டர் அத்தனு பிஸ்வாஸ். AI is not all that green. AI is seen as a key element in green transition, but its power needs and e-waste generation are worrying. இந்த ஏஐ வச்சு பிஸ்னஸ் இம்ப்ரூவ் பண்ணலாம், மேனுஃபேக்சரிங், அக்ரிகல்ச்சர் எல்லாத்தையும் இம்ப்ரூவ் பண்ணலான்னு சொல்கிறாங்க. ஆனால் என்ன நடக்குதுன்னா, இந்த ஜஸ்ட் கன்க்ளூடட் வேர்ல்டு எக்கனாமிக் ஃபோரம்ஸ் இயர்லி கேப் ஃபெஸ்ட் ஆஃப் பிஸ்னஸ், பொலிட்டிக்கல் அண்ட் அதர் எலிட்ஸ் இன் த ஆல்பைன் ஸ்னோஸ் ஆஃப் டாவோஸ், சுவிட்சர்லாந்து, conflict, climate change, AI got top billing. In this context, it might be worthwhile to assess the green dilemma of AI as well. As the COP28 summit in Dubai, the world's first AI minister, Omar Sultan Al Ulama, stated that AI is the only solution for meeting the 1.5-degree target because it can crunch incredible amounts of data. However, he issued a warning that AI would increase emissions because it uses a huge amount of power. That is a classic climate AI conundrum.
and a new doomer narrative about AI is brewing. AI தான் அதிகமான டேட்டா வந்து ப்ராசஸ் பண்ணி எல்லாம் ரைட்டு. ஆனால் அந்த ஏஐ வேலை பார்க்குறதுக்கு நம்ம எவ்வளவு கிளைமேட் சேஞ்சை காப்பாற்றணும்னு நினைக்கிறோமோ, எவ்வளவு கார்பன் இது பண்ணணும், குளோபல் வார்மிங்ஸை நம்ம காப்பாற்றணும்னு நினைக்கிறோமோ, அதை விட அதிகமான பவர் இந்த ஏஐக்கு இது தேவைப்படும். சர்வர்ஸ்லாம் ரொம்ப ஹீட் ஆகும், கார்பன் ஃபுட் பிரிண்ட் நிறையா வரும்னு இந்த மினிஸ்டர் சொல்லியிருக்காரு. இந்த ஆர்டிகிள் மொத்தமும் அதை பற்றி தான் சொல்லியிருக்காரு இவர். இதில் முழுக்க முழுக்க ஒரு சொல்யூஷனை பற்றி சொல்லலை. இத்தனை ப்ராப்ளம் வரும், எப்படி பண்ண போகிறோங்கிறது தெரியலங்கிற என்ன காரணம்னா, இந்த ஏஐங்கிறது இப்போ தான் வந்துக்கிட்டு இருக்கிற ஒரு டெக்னாலஜி. இது வர்றதுக்கு முன்னாலே எப்படி அதை சால்வ் பண்ணலாம், என்னென்னலாம் இருக்குதுன்னு நீங்கள் படிங்க. அப்புறம் ஒரு வரை சொல்லியிருக்காரு, இந்த ஜஸ்ட் கன்க்ளூடட் வேர்ல்டு எக்கனாமிக் ஃபோரம்ஸ் இயர்லி கேப் ஃபெஸ்ட் ஆஃப் பிஸ்னஸ். இந்த வேர்ல்டு எக்கனாமிக் ஃபோரம்ங்கிறதே ஒரு இது தேவையில்லாதன்னு கிண்டல் பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காரு. இந்த அத்தனை பிஸ்வாஸ் யாருன்னா ப்ரொஃபஸர் ஆஃப் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், இந்தியன் ஸ்டாட்டிஸ்டிக்கல் இன்ஸ்டியூட், கல்கட்டா. வேர்ல்டு எக்கனாமிக் ஃபோரம் பற்றி திட்டி சொல்லியிருக்காரு. என்னடானா, அதுக்கு பக்கத்துலேயே இந்த வேர்ல்டு எக்கனாமிக் ஃபோரம் ஒரு வேஸ்ட்டு அப்படின்னு சொல்லி இன்னொரு ஆர்டிக்கல் வந்துருக்கு. இது யார் எழுதியிருக்கா? மதன் சப்னாவிஸ். இட் இஸ் பேசிக்கலி எ ஃபோரம் ஃபார் த எலிட் நியூ நெட்வொர்க். The WEF meeting at Davos is one of the biggest extravaganzas for the global elite. This involves government personnel, CXOs, luminaries, academicians, etc. The world's richest people visit Davos and meet like-minded people. But does this serve a larger purpose? என்ன நடக்குதுன்னா, இதில் எவ்வளவு காசு வருது அப்படிங்கிறத பற்றி மட்டும்தான் சொல்லியிருக்காரு. அதாவது என்ன சொல்லியிருக்காருன்னா, திஸ் இஸ் ஹார்ட்லி டிஃப்ரெண்ட் ஃப்ரம் த மீட்டிங்ஸ் ஆஃப் G7, G20, பிரிக்ஸ், WTO அண்ட் த ஃபண்ட் பேங்க் விச் டோன்ட் ஹெல்ப் பிரிட்ஜ் பொலிட்டிக்கல் ஆர் எக்கனாமிக் டிவைடு. பணக்காரங்களாக இருக்காங்க, ஏழையாக இருக்காங்க. இந்த பொலிட்டிக்கலில் இந்த ஐடியாலஜி இந்த கனெக்ட் பண்ணுறதுக்கு ஒன்றுமே செய்கிறதில்ல. ஆனால் இதுக்கு இந்த COP28 மீட் எவ்வளவோ பரவாயில்ல, 85,000 பேர் கிளைமேட் சேஞ்ச் பற்றி பேசினாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதில் வர்றதுக்கு இந்த WEF இதில் கலந்துக்கிறதுக்கு எவ்வளவு காசு, தங்குறதுக்கு எவ்வளவு காசு, $60,000, $30,000, 2,500 பேர் வராங்க, $30,000, $130,000 அப்படின்னு கணக்கு போட்டு இதனால் ஒரு பிரயோஜனம் இல்லைன்னு சொல்லியிருக்காரு. நீங்கள் படிங்க. திஸ் மேன் சிம்ப்ளி சேஸ் த WEF இஸ் எ வேஸ்ட் ஆஃப் டைம், மணி அண்ட் எனர்ஜி. There is only a lot of money involved. WEF is an elite group where one pays upwards of $69,000 as membership and then comes in free to attend these deliberations over a period of 4 to 5 days. The entry fee for companies can be $30,000 or 25 lakh rupees. There could be around 2,500 to 3,000 dignitaries coming in. Their stay can cost from $2,500 a day to $30,000 per week for a chalet. Attending private sessions could put one back by $130,000 for the entire period. This forum is clearly for the affluent and an opportunity to network. The issues discussed are really no-brainers. This is only less incongruous as the COP28 held in Dubai, which had over 85,000 visitors discussing climate change. It has been observed that some of the leaders of the G7 nations have stopped attending these meetings and often sent someone down the line. Ukraine was active last year as the aim was to garner support for the war with Russia. So, you go through topics like this. You take notes, all the arguments for and against in each and every title. Please subscribe to my YouTube channel. Thank you very much.